வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு வித்தியாசமான கதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கதை இந்தியில மட்டும்தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. அதனால மேற்கொண்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. ஆக்சுவலா ஒரு ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 3 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த 3 பொண்ணுங்கள்ல 2 பொண்ணுங்க மர்மமான முறையில காணாம போயிடுறாங்க. ஒரு பொண்ணு கொலை செய்யப்படுறாங்க. இதுக்கு பின்னாடி காரணமா யார் இருக்கான்றத போலீஸ் விசாரிக்கிறாங்க. கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான் கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். பின்னாடி நடக்க போற சீனை முன்கூட்டியே காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சீனை நமக்கு காட்டுறாங்க. ஒரு ரூம்குள்ள ஒரு பொண்ணு லாக் செய்யப்பட்ட மாதிரி இருக்காங்க. ஒருத்தன் கதவை திறந்து உள்ள வரலாம்னு நினைக்கிறான். அவன் உள்ள வரும்போது இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவன் மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க. அவன் காயப்பட்டு கீழே விழுந்திருக்கான்ல, அந்த கேப்ல இந்த பொண்ணு தப்பிச்சு இங்க இருந்து ஓடுறாங்க. இப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடில இருந்து கதையை நமக்கு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரம்யான்ற ஒரு ஸ்கூல் பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணு நிஷாந்த்னு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. 2 பேருமே ஒரு டீ கடையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த டீ கடையை நடத்துற நபரோட பேரு குணா அப்படின்றது. இப்ப மாலான்ற ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வந்திருக்கா. ரம்யாவோட கிளாஸ்மேட்டா தான் இருப்பா. சரி வா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பலான்ற மாதிரி கூப்பிடுறா. ஆனா ரம்யா இருக்காங்கல்ல, நான் பாய் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், நீயும் உட்காருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல இல்ல நான்லாம் உட்காரல அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. நீ வரலன்னா பரவாயில்ல, நான் மட்டும் போறேன்ற மாதிரி இங்க இருந்து நடக்கலாம் ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா இந்த டீ கடைக்காரரோட பேரு குணான்னு சொன்ன பாத்தீங்களா. இந்த குணாக்கு அந்த மாலா மேல ஒரு கண்ணு இருக்கு. இத பத்திலாம் ஃப்ரெண்டான நிஷாந்த் கிட்ட சொல்றாரு. நிஷாந்த் இருக்கார்ல, குணாக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கான், நீ வேணா மாலா கிட்ட பேசி பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ரம்யாவும் நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. மாலா நில்லு நில்லுன்ற மாதிரி மாலா கூடயே நடக்கிறாங்க. அந்த குணாக்கு உன்னை பிடிச்சிருக்கான், நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கெல்லாம் இந்த லவ் கிவ் செட் ஆகாது, நீ ஸ்கூலுக்கு வான்ற மாதிரி கூட்டு போறா. இந்த மாலா ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கு வரா. இந்த மாலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தாத்தா இருக்காரு. அந்த தாத்தா கள்ளச்சாராயம் காய்ச்சற வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ செம்ம போதையில இருக்காரு. எனக்காக வேலை பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் என்னால முடியாதுன்ற மாதிரி மாலா வீட்டுக்குள்ள போக பாக்குறா. எது வேலை பார்க்க மாட்டியா, ஒழுங்கா வேலை பாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்போ இந்த பொண்ணுமே தாத்தா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. இந்த சண்டை நடக்கும் போதுதான் அக்கா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அக்கா பேரு முகி அப்படின்றது. தாத்தா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அவ படிச்சிட்டு இருக்கா, உங்க வேலையில அவளை இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அம்மாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, என் நடு பொண்ணு தான் படிக்க விடாம உங்க வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க, சின்ன பொண்ணாவது படிக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த அம்மாக்கு மொத்தமா 3 பொண்ணு போல. அதுல 2 பொண்ணை தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு பொண்ணோட பேரு பிரீத்தி அப்படின்றது. ஆக்சுவலா பிரீத்தி இருக்காங்கல்ல, அம்மா வேலை பார்க்குற இடத்துல சம்பள காசை வாங்குறதுக்காக தான் போயிருக்காங்க. தாத்தா சொன்னதை நினைச்சு மாலா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நீ தாத்தா பேசுனதை நினைச்சு ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரி அம்மா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. சரி அக்கா பிரீத்தி எங்கன்ற மாதிரி மாலா கேக்குறா. என் சம்பள காசை வாங்குறதுக்காக தான் போயிருக்கான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி பிரீத்தியை நமக்கு காட்டுறாங்க. ஒரு பொலிட்டீஷியன் லேடியோட வீட்டுக்குள்ள தான் போயிட்டு இருக்கா. அம்மா இங்கதான் வேலை பாக்குறாங்க போல. இப்ப பிரீத்தி இருக்கால, வீட்டுல யாராவது இருக்கீங்களான்னு கேக்குறா. வீட்டுல ஒரு பையன் மட்டும்தான் இருக்கான். அந்த பொலிட்டீஷியன் லேடியோட பையனா தான் இவன் இருப்பான். இப்ப பிரீத்திய பார்த்தவன் என்ன விஷயம்னு கேக்குறான். சம்பள காசை வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன்னு பிரீத்தி சொல்றாங்க. ஓஹோ, என்னோட அம்மா காசு குத்துட்டு தான் போயிருக்காங்க, நீ வீட்டுக்குள்ள வான்ற மாதிரி சொல்றான். இவங்களுமே தயங்குறாங்க. சரி வரன்ற மாதிரி இவங்களும் செப்பல்லாம் கழட்டிட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. இவன் இருக்கான் பாத்தீங்களா, காசெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். பக்கத்துல வா அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க தயங்கி தயங்கி பக்கத்துல வராங்க. இவன் காசை தந்துட்டு அவங்களோட கையெல்லாம் பிடிக்கிறான். கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவன் கேட்காம நெருங்கி வந்துட்டு இருக்கான். நான் பண்ற விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்றான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி இவன் வந்துட்டு இருக்கான்ல, அப்பதான் அம்மாவும் அண்ணனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அம்மா பேரு காஞ்சனா, அண்ணன் பேரு தீபன் அப்படின்றது. கார் வர மாதிரி சவுண்ட் கேட்டுச்சுல்ல, அதனால பிரீத்தி வேகமா வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துட்டு இருக்கா. இந்த அம்மாவும் அண்ணனும் வீட்டுக்குள்ள நுழையும் போது இவ வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பா. நீ எதுக்காக வீட்டுக்குள்ள எல்லாம் போனன்ற மாதிரி காஞ்சனா கோவமா கேக்குறாங்க. ஏன்னா இந்த பிரீத்தியை பொறுத்த வரைக்கும் வேற கேஸ்ட சேர்ந்த பொண்ணா இருப்பா, அதனால தான் இந்த மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல அவர் தான் கூப்பிட்டாருன்ற மாதிரி இந்த பிரீத்தி சொல்றா. சம்பள காசை வாங்கிட்டல, கிளம்புன்ற மாதிரிலாம் காஞ்சனா திட்டுறாங்க. இப்ப பிரீத்தியும் இங்க இருந்து அமைதியா கிளம்பிடுறா. காஞ்சனாவோட சின்ன பையன் பேரு பிரதீப் அப்படின்றது. நீ எதுக்காகடா இவளெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டன்ற மாதிரி திட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. ஆனா அண்ணனுக்கு இவன் தப்பா நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றது தெரிஞ்சிருது. எலெக்ஷன் டைம்டா, ஏடகுடமா ஏதாவது பண்ணி வச்சிடாத, அதுக்கப்புறம் அம்மா காலம் முழுக்க ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் திட்டுறாரு. அண்ணன் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்கல, நீ தேவையில்லாம யோசிக்காது அப்படின்ற மாதிரி பிரதீப் சொல்றான்.
அதாவது தப்பா நடந்த விஷயத்த மறைச்சிடுறான். இப்ப பிரீத்தியோட அக்கா முகிய நமக்கு காட்டுறாங்க. இந்த முகிய பொறுத்த வரைக்கும் என்ஜிஓ சர்வீஸ் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் பாய் ஃப்ரெண்டுக்காக ஓட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் ஒரு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. தண்ணி கிடைக்குமான்னு கேக்குறாங்க. அந்த வீட்டு லேடியும் இருமா எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள போறாங்க. தண்ணியை டம்ளர்ல தானே எடுத்துட்டு வருவாங்க. ஆனா இந்த லேடி கப்பல எடுத்துட்டு வந்து தராங்க. காரணம் இவங்க வேற கேஸ்ட் இல்ல, அதனால தான் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க. ஏன் இப்பெல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு முகி கேட்டுட்டு இருக்காங்க. முகி பாய் ஃப்ரெண்டுக்காக தானே ஓட்டு கேட்கறதுக்கு வந்திருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்டே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் பேரு தேவன் அப்படின்றது. இந்த காலத்திலேயே இந்த மாதிரிலாம் ஜாதி பாக்குறீங்களே, உங்களெல்லாம் என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி தேவன் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. நாங்கெல்லாம் அப்படிதான், எங்களை மாத்த முடியாதுன்ற மாதிரி அந்த வீட்டு லேடி சொல்லிட்டு இருக்காங்க. தேவன் பயங்கரமா சத்தம் போடுறாரு. ஆனா முகி இருக்காங்கல்ல, நமக்கு எல்லார் ஓட்டம் தேவை, நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, வா கிளம்பலான்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த சைடு காஞ்சனா நிக்க போறாங்கல்ல, காஞ்சனாக்கு எதிராக இந்த தேவன் தான் நிக்க போறாரு போல. நடு பொண்ணு பிரீத்தி இருக்காங்கல்ல, தாத்தாக்காக தான் வேலை எல்லாம் பாக்குறாங்க போல. இப்ப நடந்து வந்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு யாரோ லாக் பண்ணி இவங்க கிட்ட தப்பாலாம் நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அழுதுகிட்டே பேரண்ட்ஸ் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்க பிரதீப்பா தான் இருப்பான். பிரதீப் தான் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு சொல்றதை இந்த போலீஸ் காது கொடுத்து கேட்க மாட்டாரு. அவர் எவ்வளவு பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவரு, அவர் போய் வாங்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரா, வேற யார்கிட்டயாவது போய் இந்த கதையெல்லாம் சொல்லுன்னு சொல்லிட்டாரு. அப்பதான் காஞ்சனா 2 பசங்களை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த போலீஸை பொறுத்த வரைக்கும் காஞ்சனாவோட விசுவாசியா இருப்பாரு. அதனால தான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு தேவன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு லாயரை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. என்ன சார், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க பேசிட்டு இருக்கீங்களா, உண்மையிலேயே இவன் ரேப் பண்ணிருக்கான், நீங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீங்க மட்டும் ஆக்ஷன் எடுக்கலன்னா மேல் அதிகாரி கிட்ட நான் கம்ப்ளைண்ட்டை கொண்டு போவேன்ற மாதிரிலாம் தேவன் சொல்லிட்டாரு. அப்ப இங்க இருக்க பெரிய பையனான தீபன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த தாத்தா கள்ளச்சாராயம் காய்ச்சறாரு, அந்த ஃபேமிலி எதுக்காக இன்னும் விட்டு வச்சிருக்கீங்க, அதே மாதிரி ஃபேமிலியே சேர்ந்து ப்ராஸ்டிடியூஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொய்யா தான் இந்த குற்றச்சாட்டெல்லாம் வச்சிட்டு இருக்காரு. என்ன இவங்க இந்த மாதிரிலாம் பேசுறாங்கன்ற மாதிரி அம்மாக்கு பயம் வந்துருது. அம்மா இருக்காங்கல்ல, எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா, இந்த அம்மா 3 பொண்ணுங்களை வச்சு ப்ராஸ்டிடியூஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி வீட்டுல வச்சு அரெஸ்ட் பண்றாரு. இதை சுத்தி இருக்க எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏன் சார் இந்த மாதிரி பண்றீங்கன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அந்த கேஸை மட்டும் நீங்க வாபஸ் வாங்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு கேஸ் நான் போட்டுருவேன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அதுலயும் பிரீத்தியை அரெஸ்ட் பண்ணி இவர் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுறாரு. இந்த பிரீத்தி செக்ஷுவலா ஆக்டிவா இருக்கான்ற மாதிரி ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு, இவ கண்டிப்பா ப்ராஸ்டிடியூஷன் பண்ணிட்டு இருக்கா, விட மாட்டேன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு காஞ்சனாவோட ஃபேமிலி வந்துடுறாங்க. அந்த ஃபேமிலியில தீபன் இருக்காருல்ல, நீங்க மட்டும் அந்த மாதிரி கேஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க இந்த மாதிரி கேஸை கொடுப்போம், அதனால கேஸ் எல்லாம் கொடுக்காதீங்க, வாபஸ் வாங்குங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த இடத்துக்கு வந்து தேவன் இருக்காருல, கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது, உன் தம்பி தான் தப்பா நடந்திருக்கான்றத சீக்கிரமே நாங்க ப்ரூவ் பண்ணுவோம், முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வாங்க கிளம்பலான்ற மாதிரி இந்த ஃபேமிலியை தேவனும் இங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. இந்த போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஈவினிங் நேரம் காஞ்சனாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கே வந்துடுறாரு. அந்த தேவன் வேற கேஸ கையில எடுத்துட்டான், செக்அப் மட்டும் பண்ணா உங்க பையன் ரேப் பண்ணிருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கும், நான் டாக்டர் கிட்ட பேசிதான் ரிப்போர்ட்டை மாத்தணும், அதுக்கு எனக்கு நிறைய செலவாகும் தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல நாங்க தரோம், ஆனா கேஸ முடிங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பையன் தப்பா நடந்திருக்கான், அது எப்படியாவது மூடி மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அது மட்டும் வெளியே வந்ததுன்னா எலெக்ஷன்லயே இவங்க தோத்துருவாங்க. தீபன் நீ தான் இந்த விஷயத்தை கவனிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் மூத்த பையன் கிட்டே இவங்க சொல்றாங்க. இப்ப முகி இருக்காங்கல்ல, பாய் ஃப்ரெண்டுக்கு பிரச்சாரம் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்ப நிறைய ரவுடி பசங்க இருக்காங்கல்ல, வீட்டுல எல்லாருமே ப்ராஸ்டிடியூஷன் பண்ணிட்டு இருக்கீங்களாமே, நீயும் பண்றியா, எவ்வளவு ரேட்டுன்ற மாதிரிலாம் கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு மாலாவை காட்டுறாங்க. மாலா ரம்யாவை கூப்பிடுறதுக்காக வந்துட்டு இருக்கா. அப்ப ரம்யாவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, இவ கூட இதுக்கப்புறம் நீ சேராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதே சமயம் இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த வீட்டை தேடி கண்டுபிடிச்சு வந்துடுறான். இங்க ப்ராஸ்டிடியூஷன் நடக்குதாமே, ஆளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். கோவப்பட்ட தாத்தா இருக்காருல்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரிலாம் அடிச்சு துரத்தி விடுறாரு. அதே சமயம் இந்த 3 பொண்ணுங்களோட அம்மா இருக்காங்கல்ல, மார்க்கெட்ல காய்கறி வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப கேஸ்ட்லாம் ரொம்ப பார்த்த ஒரு லேடி இருக்காங்கல்ல, அவங்க தப்பு தப்பா பொண்ணுங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவால அந்த இடத்துல இருக்கவே முடியல. அம்மாவும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. மாலா ஸ்கூல்லாம் முடிச்சிடுறாங்க போல. இப்ப வீட்டை நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. அப்படி நடந்துட்டு இருக்க மாலாவை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஃபாலோ பண்றது யாருன்றத தெளிவா நமக்கு காட்டல. அப்படியே கட் பண்ணி வீட்டை நமக்கு காட்டுறாங்க. மாலா இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கணும், வரல. அதனால முக்கி இருக்காங்கல்ல, மாலாவோட ஃப்ரெண்டான ரம்யாக்கு கால் பண்றாங்க. ரம்யா என்ன சொல்றாங்கன்னா, எப்பயாவை கிளம்பிட்டாலே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிளம்பிட்டானா இன்னும் ஏன் வீட்டுக்கு வரலன்ற மாதிரி முகிக்கு டவுட் வருது. தேடலான்ற மாதிரி அம்மா கூட சேர்ந்து தேடுறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. அந்த மாலாவை யாரோ கடத்தி லாக் பண்ணி வச்சிருக்க மாதிரி நமக்கு மட்டும் காட்டுறாங்க. அதே சமயம் நடு பொண்ணான பிரீத்தி தாத்தா கூட தானே போவா, தாத்தா மட்டும் தான் வராரு, பிரீத்தி காணோம், எங்க பிரீத்தி வரலன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க.
பிரீத்தி பாதியிலேயே கிளம்பிட்டான்ற மாதிரி தாத்தாவும் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா தாத்தா சாராயம் காய்ச்சறதுக்கு அந்த பிரீத்தி ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருப்பா. திடீர்னு எனக்கு வயிறு முடியல, நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்றா. சரி பார்த்து வீட்டுக்கு போன்ற மாதிரி இவர் அனுப்பி வச்சிருப்பாரு. அப்படி கிளம்புனவ மிஸ் ஆகுறா. 2 பசங்களும் மிஸ் ஆகுறாங்கல்ல, எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்ற மாதிரிலாம் அம்மா யோசிக்கிறாங்க. தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. தங்கச்சிங்க காணாம போய் 24 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இங்க இருக்க போலீஸ் ஆக்ஷனே எடுத்திருக்க மாட்டாரு. அதனால சோசியல் மீடியால வீடியோ போடலான்ற மாதிரி தேவன் சொல்றாரு. அதனால இந்த முகி இருக்காங்கல்ல, வீடியோ எல்லாம் பேசுறாங்க. என் தங்கச்சி காணோம், கண்டிப்பா அந்த காஞ்சனாவோட ஃபேமிலி தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த வீடியோவை நிறைய பேர் பாக்குறாங்க. இது பெரிய இஷ்யூவா மாறுது. இந்த வீடியோ இப்ப இன்ஸ்பெக்டரோட பார்வைக்கு போது. இன்ஸ்பெக்டரை இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே அந்த ஊருக்கு போயிட்டு இருக்காரு. அந்த ஊருக்குள்ள போயிட்டு இருக்கும் போதே ஒரு பகுதியில ஆளுங்கெல்லாம் கும்மலா இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி அங்க இருக்க போலீஸுங்க கிட்ட கேக்குறாரு. ஆக்சுவலா அந்த 2 பொண்ணுங்களோட அக்காவா ஒருத்தங்க இருந்தாங்கல்ல சார், அந்த அக்கா கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏதோ அக்கா கொல்லப்பட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவருமே ஷாக்கா வராரு. இப்ப வேகமா அந்த இடத்துக்கு வந்து பாடியை பாக்குறாரு. பின்னாடி இருந்து தலையில பலமா தாக்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க தேடி பாக்குறாங்க. இன்னமும் இவங்களோட தங்கச்சி 2 பேருமே மிஸ்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்னாச்சு, உயிரோட தான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் வர வச்சிடுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த காஞ்சனா தான் அப்படின்ற மாதிரி அவங்க வீடியோல சொல்லியிருப்பாங்க. காஞ்சனாக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இங்க இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பொண்ணோட ஃபேமிலி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தாத்தா பயங்கரமா ஃபீல் பண்றாரு. தாத்தாவும் என்னெல்லாம் நடந்ததுன்றத சொல்றாரு. அவங்க 2 பேர் காணாம போனதுல இருந்து இவ தான் பயங்கரமா தேடி அலைஞ்சிட்டு இருந்தா. திடீர்னு பார்த்தா இவ கொல்லப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் தாத்தா அழுதுட்டு இருக்காரு. ஆக்சுவலா கடைசியா அவங்களை இறக்கி விட்டது பாய் ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. இப்ப பாய் ஃப்ரெண்ட் கிட்ட விசாரிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, நாங்க 2 பேருமே சேர்ந்து தேடணும், அதுக்கப்புறம் இந்த பகுதியில தான் இறக்கி விட்டேன்னு சொல்றாரு. ஏறக்குறைய வீட்டு வாசல் கிட்ட இறக்கி விட்டேன்ற மாதிரி சொல்றாரு. நீங்க யார் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணுங்க போட்ட கேஸ்னால அவங்க ரொம்ப கஷ்டத்துல மாட்டிட்டு இருந்தாங்க சார். அதனால அந்த காஞ்சனாவோட ஃபேமிலி தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அம்மா மட்டும் இந்த ஸ்பாட்டுக்கு வரல போல. அம்மாவை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் டீமும் நேரடியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. நீங்க என்னமா நினைக்கிறீங்கன்ற மாதிரி அம்மா கிட்ட கேக்குறாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் காஞ்சனா ஃபேமிலி மேல தான் சந்தேகப்படுறாங்க. என் பொண்ணுங்களாம் பிராஸ்டிடியூஷன் பண்றாங்கன்ற மாதிரி தப்பா குற்றச்சாட்டெல்லாம் வச்சாங்க. இப்ப அநியாயத்துக்கு என் மூத்த பொண்ணு இறந்து போயிட்டா. 2 பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அந்த 2 பொண்ணுங்க மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி யாராவது சஸ்பீஷியஸா இந்த இடத்துல நடமாடினாங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. தாத்தாவும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஆமா சார், கமல்னு ஒரு பையன் இந்த வழியாவே சுத்திட்டு இருந்தான், ஏன் எதுக்குன்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த கமல் அட்ரஸ் எங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு டீம் கமலை பாக்குறதுக்காக போங்க, நான் காஞ்சனாவையும் ஃபேமிலியும் பாக்குறதுக்காக போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவர் காஞ்சனாவையும் ஃபேமிலியும் பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அந்த முகி இறந்து போனதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதே மாதிரி என்னோட பையன் பிரீத்தி விஷயத்துல எந்த தப்புமே பண்ணல. அந்த ஃபேமிலி தான் தேவையில்லாம பொய்யா குற்றச்சாட்டெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முகியை நீங்க கொலை பண்ணலன்னா யாரு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சரி, யாரு கொலை பண்ணான்னு தெரியல, ஆனா கொலை பண்ணதை வச்சு அந்த தேவன் பயங்கரமா அரசியல் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த பொண்ணு தலித் பொண்ணு. இந்த இடத்துல 40% ஓட்டு தலித்துக்கு தான் இருக்கு. அந்த பொண்ணு இறந்ததை வச்சு இவன் அரசியல் பண்றான், நிறைய ஓட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பிரீத்திக்கு சப்போர்ட் பண்றன்ற மாதிரி தேவையில்லாம எங்க கிட்ட மோதுனா எல்லாம் அரசியலுக்காக தான் அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தீபன் சொல்றாரு. இதை கேட்கிற இன்ஸ்பெக்டர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. ஒரு பொண்ணை நீங்க ரேப் பண்ணிருக்கீங்க, நியாயம் கேட்டா அவர் அரசியல் பண்றதா நீங்க சொல்லுவீங்களா? அவன் நியாயம் தானே கேட்டிருக்கான். உங்க பையன் தப்பு பண்ணலன்னு நீங்க சொல்றீங்களா? தப்பு பண்ணானா இல்லையான்றதை சீக்கிரமா நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாரு. உண்மையில இந்த பையன் தப்பு பண்ணிருக்கான்ல, அதனால ஃபேமிலி பயப்படுறாங்க. இப்ப அசிஸ்டன்ட் லேடி இருக்காங்கல்ல, கமலை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நான் கமலோட அண்ணன் அசோக், என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் கமலா இந்த இடத்துக்கு வராரு. இப்ப கமலை லாக் பண்ணி நீ எதுக்காக அந்த இடத்துல நடமாடின அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கமல் பயங்கரமா தயங்குறாரு. அதுக்கப்புறம் தான் விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா அந்த வீட்டுல இருக்கவங்க பிராஸ்டிடியூஷன் பண்றாங்கன்ற மாதிரி ஊர்ல எல்லாருமே பேசினாங்க. அதனால ட்ரை பண்ணி பார்க்கலான்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு போனேன். ஆனா அந்த தாத்தா அங்க வர ஆளுங்களெல்லாம் அடிச்சு துரத்துனாரு. எனக்கு பயம் வந்துருச்சு, அதனால சைலண்டா அங்க இருந்து கிளம்பிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றான். இதுதான் நடந்திருக்கு போலன்ற மாதிரி ஆளுங்க இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப கமல் இருக்கான்ல, நம்ம அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோம், ஏதாவது பிரச்சனை வருமான்ற மாதிரிலாம் அண்ணன் கிட்ட கேட்கிறான். பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிச்சுதான் ஆகணும், நீ தேவையில்லாம அதை பத்தி யோசிக்காது அப்படின்ற மாதிரி அசோக் சொல்றாரு. ஆக்சுவலா தேவன் அரசியல் பண்றதா அந்த ஃபேமிலி சொன்னாங்கல்ல, நீங்க அரசியல் பண்றதா அந்த ஃபேமிலி சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேக்குறாரு.
சார் அந்த ஃபேமிலி தான் அரசியல் பண்ணுவாங்க, எனக்கு அரசியல்லாம் பண்ண தெரியாது, நான் மக்களுக்கு தினம் தினம் ஹெல்ப் பண்றேன், கண்டிப்பா எனக்கு ஓட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் 2 பொண்ணுங்களோட பாடி கிடைச்சிருக்கிறதா தகவல் கிடைக்குது. இன்ஸ்பெக்டரும் அந்த ஸ்பாட்டுக்கு வராரு. அந்த 2 பொண்ணுங்களும் தண்ணியில மூழ்கி தான் இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த பொண்ணுங்க எப்ப இறந்து போயிருக்காங்கன்றத கண்டுபிடிக்கணும், அப்பதான் மேற்கொண்டு சில டீட்டெயில் கிடைக்கும்னு சொல்றாரு. இங்க ஒரு எஸ்ஐ இருக்காருல்ல, அவர் கேஸ சரியா விசாரிக்கலன்றது இவங்களுக்கு தெரிய வந்துருது. அந்த எஸ்ஐயை கூப்பிட்டு பேசணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப அந்த எஸ்ஐயை உட்கார வச்சு பேசுறாங்க. நீ அந்த காஞ்சனாக்காக தான் வேலை பார்த்திருக்க, போலீஸா உன்னோட வேலையை ஒழுங்கா பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் ப்ளேம் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல சார், நான் பண்ண வேண்டிய விஷயத்த கரெக்டா தான் பண்ணிருக்கேன், அந்த குடும்பமே ப்ராஸ்டிடியூஷன் பண்ணுச்சு சார், நான் அதுதான் ரிப்போர்ட்டா ஃபைல் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. நீ இதுக்கு முன்னாடி எந்தெந்த கேஸ்ல எவ்வளவு காசு வாங்கியிருக்கன்றதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், காஞ்சனாக்காக இதுக்கு முன்னாடியே நிறைய வேலை பண்ணிருக்க, இந்த விஷயத்திலேயே நீ காஞ்சனாக்காக ஹெல்ப் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால இதுக்கப்புறம் நீ கொஞ்ச நாள் வேலையில இருக்க முடியாது, கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவரும் சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருது. தலையில பலமா தாக்கி தான் முகி இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. முகிக்கு ரேப் அட்டம்ப்ட்லாம் நடக்கலன்றது தெரிய வருது. இப்ப அந்த 2 பொண்ணுங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பாக்குறாங்க. அந்த 2 பொண்ணுங்களுக்கும் பல வாட்டி பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. முகி பகல்ல இறந்து போனாங்கல்ல, இந்த 2 பொண்ணுங்க அன்னைக்கு நைட் இறந்து போயிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை தாண்டி புதுசா ஒரு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலா இந்த 3 பொண்ணுங்களோட தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, மாலாவோட ஃப்ரெண்டான ரம்யா கிட்ட போன்ல பேசியிருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வருது. தாத்தா எதுக்காக பேசணும்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வருது. தாத்தா வர வச்சிடுறாங்க. நீங்க எதுக்காக ரம்யாக்கு கால் பண்ணி பேசுனீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. எது ரம்யா கிட்ட நான் பேசினா, நான்லாம் பேசலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சார் என் பேத்தி பிரீத்தி இருக்கால, அடிக்கடி போனை யூஸ் பண்ணுவா, அவ கால் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. பிரீத்தி எதுக்காக ரம்யாக்கு கால் பண்ண போறா, நம்ம ரம்யா கிட்ட விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ரம்யா கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. எதுக்காக பிரீத்தி உனக்கு கால் பண்ணா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்கிட்ட பேசுறதுக்காக பிரீத்தி கால் பண்ணல, என்னோட ஃப்ரெண்டான மாலா கிட்ட பேசுறதுக்காக தான் கால் பண்ணாங்க, அவங்க 2 பேருக்குள்ள தான் பேசிக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்றா. உன் ஃப்ரெண்டு மாலா ஸ்கூல்ல முடிச்சுட்டு கிளம்பியிருக்கா, அதுக்கப்புறம் தான் காணாம போயிருக்கா, மாலாக்கு ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனை நடந்ததா, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு ஏதோ தெரியும் போல, ஆனா எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் தயங்கிட்டு இருக்கா. நீ தயங்காதமா, எதுனாலும் தைரியமா சொல்லுன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இந்த பொண்ணுமே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. டீ கடை வச்சிருக்க குணா இருக்கான் பாத்தீங்களா, அந்த மாலாவை லவ் பண்ற மாதிரிலாம் பேசியிருப்பான். ஆனா மாலாவை பத்தி வெளியே நியூஸ் வந்தது பாத்தீங்களா, அதுல இருந்து மாலா கிட்ட ரொம்ப மோசமா பேசுறான். இவளே விலை மாது வேலை தான் பண்ணிட்டு இருக்கா, இவ காசு தந்தாலே கூட வந்துருவா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறான். இதை கேட்டுட்டு இருக்க மாலா இருக்காங்கல்ல, பலார்னு கன்னத்துல அரைஞ்சிடுறாங்க. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும், தேவையில்லாத பேசாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவன் கோவப்பட்டு அடிக்கிறதுக்காக போறான். ஆனா நிஷாந்த் தான் தடுத்திருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. ஆக்சுவலா தாத்தாவோட போன் பிரீத்தி கிட்ட தான் இருந்திருக்கும். அது எங்க கட்டாச்சோ அந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி இவங்களுமே செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போது போன் ஒரு இடத்துல விழுந்து கிடக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இப்போதைக்கு போன் ஆஃப்ல இருக்கு. போன்ல ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல, இதை கொண்டு போலான்ற மாதிரி இங்க இருந்து கொண்டு போறாங்க. மாலா குணாவை போட்டு அடிச்சிருக்காங்கல்ல, அந்த கோவத்தை மனசுல வச்சு குணா கூட ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப குணா கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த நேரம் நீ எங்க இருந்தன்னு கேக்குறாங்க. நான் கடையில் தான் இருந்தேன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். வேணா என் ஃப்ரெண்டு நிஷாந்த் கிட்ட கேளுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நிஷாந்த் இப்பயும் அந்த இடத்துல டீ தான் குடிச்சிட்டு இருக்காரு. ஆனா போலீஸுங்க பக்கத்துல வராங்கன்னு தெரிஞ்சோன்னா லைட்டா பயப்படுறாரு. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, நீ அந்த நேரம் இங்கதான் இருந்தியா, எங்க இருந்து அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவருமே பயந்து பயந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப டீமுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது தாத்தா போன்ல இருந்து பிரீத்தி இருக்கா பாத்தீங்களா, தங்கச்சியை கால் பண்ணி வர வச்சிருக்கா. 2 பேருமே சேர்ந்த மாதிரி எங்கேயோ போயிருக்காங்க. அங்கதான் ஏதோ நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனா அங்க என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரிய மாட்டேங்குது. போன் மூலியமா ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப கரெக்டா போன்ல ஒரு வீடியோ கிடைச்சிருக்கிறதா அசிஸ்டன்ட் சொல்றாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த வீடியோவை பாக்குறாங்க. ஆக்சுவலா காஞ்சனாவோட பையனுக்கு எதிராக இந்த பொண்ணுங்க கேஸ் கொடுத்திருக்காங்கல்ல, நீங்க காசு தாங்க, கேஸை வாபஸ் வாங்கிடுறோம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுங்க சொல்றாங்க. இப்ப அந்த லேடியும் காசை தந்துடுறாங்க. என் பையன் மேல இருந்து ஒழுங்கா கேஸை வாபஸ் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எங்க கிட்ட இவ்வளவு நாள் ப்ரூஃப் இல்ல, ஆனா இப்ப ப்ரூஃப் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பிரீத்தி சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலா இவ வீடியோ வேணும்ட்டே தான் எடுத்திருக்கா போல. இது எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் கவனிக்கிறாருல, காஞ்சனாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. காஞ்சனா கிட்ட அந்த வீடியோவை காட்டுறாரு. என்னமோ உங்களோட பையன் அந்த பொண்ணு கிட்ட தப்பாவே நடந்துக்கலன்ற மாதிரி சொன்னீங்க, ஆனா தப்பா நடந்திருக்கான்றது இந்த வீடியோ மூலியமா கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இதுக்கு மேல என்ன நடந்தது சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்களுமே ஒத்துக்கிறாங்க. பையன் தப்பா நடந்தது உண்மைதான், நம்ம பேசி முடிச்சுக்கலான்ற மாதிரி அந்த பொண்ணு சொன்னா, அதனால தான் காசு எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போனன்ற மாதிரி இவங்களும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த காசு இதோட இதை முடிச்சுக்கலான்ற மாதிரி காஞ்சனா சொல்றாங்க. அப்படிலாம் முடியாது, ப்ரூஃபுக்காக தான் இந்த விஷயத்த நான் பண்ணேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. ஆக்சுவலா ஏற்கனவே இவ கேமராவை செட் பண்ணிருப்பா. அந்த கேமராவை அங்க இருந்து எடுத்துடுறா. காஞ்சனாவும் கேமராவை பார்த்து பயப்படுறாங்க. இந்த பொண்ணுங்க 2 பேருமே தப்பிச்சு ஓடுறாங்க.
இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அந்த பொண்ணுங்க தப்பிச்சு ஓடுனதை பார்த்து பிடிச்சிருக்கீங்க, ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணுங்களோட கதையை முடிச்சிருக்கீங்கன்னு சொல்றாரு. ஆனா போனை மட்டும் அங்கேயே விட்டு நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்ற மாதிரி சொல்றாரு. சார் சத்தியமா அந்த ரெண்டு பொண்ணுங்களை நான் எதுவுமே பண்ணல சார், அந்த பொண்ணுங்க ஓடணும்னு அங்க இருந்து நான் கிளம்பிட்டேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்பதான் அசிஸ்டன்ட் மூலியமா இவருக்கு புதுசா ஒரு தகவல் தெரியுது. ஆக்சுவலா கமல்னு ஒரு நபரை பாக்குறதுக்காக போனாங்கல்ல, அந்த கமலோட அப்பா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிருப்பாரு. இந்த பெரியவர் கள்ளச்சாராயம் காய்ச்சறாருல, அந்த கள்ளச்சாராயத்துல அஃபெக்ட் ஆகி தான் கமலோட அப்பா இறந்து போயிருப்பாரு. கமலும் சரி அண்ணனும் சரி இந்த பெரியவரை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இத பத்தி உங்களுக்கு தெரிய வருது இல்ல, அதனால அண்ணன் தம்பி 2 பேரையும் லாக் பண்ணிடுறாங்க. இந்த பெரியவரை பழி வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க, அதனால தான் அந்த பொண்ணுங்களை காலி பண்ணிருக்கீங்க, உண்மைதானே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சரி, இந்த பெரியவரை பழி வாங்கணும்னு நாங்க நினைச்சது உண்மைதான் சார், அதுக்காக நாங்க வேற ஒரு பிளான் தான் பண்ணோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த பெரியவர் சாராயெல்லாம் காய்ச்சறாரு பாத்தீங்களா, அதை ஒரேடியா ஸ்டாப் பண்ணோம்னா நிறைய பேர் பாதிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதாவது சாவர அளவுக்கு பாதிக்கப்பட வேணாம், உடம்பு முடியாத அளவுக்கு பாதிக்கப்படணும்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்காக தான் அதுல போய் ஒரு விஷயத்தை இவங்க கலந்திருப்பாங்க. அதுக்காக தான் அந்த பகுதியில நாங்க போயிட்டு வந்துட்டு இருந்தோம், மற்றபடி நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த மாலா ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது ஒருத்தன் ஃபாலோ பண்ணா சார், அந்த விஷயத்தை நாங்க பார்த்தோன்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்றாங்க. ஃபாலோ பண்ணது யாருன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கறாரு. இவங்க டீட்டெயில்லாம் சொல்லிடுறாங்க. அந்த டீட்டெயில் மூலியமா ஃபாலோ பண்ணது யாருன்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா நிஷாந்த் தான் ஃபாலோ பண்ணிருப்பான். இப்ப நிஷாந்தை உட்கார வச்சிடுறாங்க. எதுக்காக நான் மாலாவை ஃபாலோ பண்ண, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இவர் மிரட்டுறாரு. இவனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அந்த ஃபேமிலியை பத்தி எல்லாருமே தப்பு தப்பா சொன்னாங்கல்ல, ஒருவேளை அது உண்மையா இருக்குமான்ற மாதிரி நிஷாந்துக்கு தோணி இருக்கும். மாலாவை ட்ரை பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். இவனுக்கு ரம்யான்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, இதை தாண்டியும் மாலா கிட்ட ட்ரை பண்ணி பார்க்கணுன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பான். மாலா ஸ்கூல் முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்கல்ல, அப்ப சைலண்டா உங்களுக்கு தெரியாம பின்னாடியே போயிட்டு இருந்திருப்பான். அப்பதான் ஒரு விஷயத்த கவனிச்சிருப்பான். மாலா பிரீத்தியை பார்க்கறதுக்காக தான் போயிருப்பாங்க. பிரீத்தி இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல கேமராவெல்லாம் செட் பண்றாங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவருமே வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் காஞ்சனா அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. காஞ்சனாவை ஏமாத்தி இவங்க வீடியோ எல்லாம் எடுத்திருப்பாங்க. காஞ்சனாவை ஏமாத்தி அவங்க கிளம்புனாங்கல்ல சார், காஞ்சனா கொஞ்ச நேரத்துல கிளம்பிட்டாங்க, நானுமே அங்க இருந்து கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இவன் கிளம்புறதுக்காக நடந்தான் பாத்தீங்களா, அப்ப இவனை ஒரு கார் கிராஸ் பண்ணி போயிருக்கோம். சரி, அந்த கார் அந்த நேரத்துல எதுக்காக போச்சு, அந்த காரோட டீட்டெயில சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. சார், பிரச்சாரத்துக்கு பேம்ப்ளேட் ஒட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பேம்ப்ளேட் அந்த கார்ல ஒட்டி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். இவன் சொன்ன அடையாளத்துல இன்ஸ்பெக்டர் ஒரு காரை பார்த்திருப்பாரு. ஆக்சுவலா முகி ஒரு வீடியோ ரெடி பண்ணாங்க பாத்தீங்களா, முகி பேசிட்டு இருக்கும் போது அந்த கார் பின்னாடி நின்னுட்டு இருக்கும். தேவன் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அந்த தேவனோட ஃப்ரெண்டு காரா தான் இருக்கும். அந்த ஃப்ரெண்டு ஒரு லாயரா இருப்பாரு. சோ அந்த லாயர் தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. லாயருக்கு தெரியாம அந்த காரை செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆளுங்களும் செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. லாயர் தப்பு பண்ணிருக்காருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. லாயர் மட்டும் இல்ல, அந்த தேவனும் தப்பு பண்ணிருப்பாரு. இப்ப 2 பேரையும் லாக் பண்ணி உட்கார வச்சிடுறாங்க. நீங்க 2 பேர் சேர்ந்து தான் அந்த 2 பொண்ணுங்களை தூக்கி இருக்கீங்க, எதுக்காகடா தூக்குனீங்க, உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இந்த தேவன் எலெக்ஷன்ல எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. பிரீத்தி ரேப் செய்யப்பட்டாங்க பாத்தீங்களா, அதை வச்சு பெருசா அரசியல் பண்ணி ஓட்டெல்லாம் வாங்கணும்ன்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. ஆனா சீக்கிரமா அந்த கேஸ் முடிவுக்கு வந்திருக்கும். அப்ப இதை தாண்டி வேற ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அந்த 2 பொண்ணுங்களையும் தூக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அந்த 2 பொண்ணுங்க அவங்களுக்கு எதிராக எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னு சொல்றதுக்காக வருவாங்க. ஆனா அதுக்குள்ள இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுங்களை கடத்தி கூட்டு போறாங்க. அப்பதான் தெரியாதனமா அந்த இடத்துல போன் விழுந்திருக்கும். அதெல்லாம் இவனுங்க கவனிக்காம தான் ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு வந்துருவாங்க. இவனுங்க 2 பேர் மாஸ்க் போட்டு முகத்தை மறைச்சுப்பாங்க. அந்த 2 பொண்ணுங்க கிட்ட அடிக்கடி தப்பா நடந்துப்பாங்க. கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணுங்களை விட்டுலாம். அந்த பொண்ணுங்க கண்டிப்பா பிரதீப் மேலதான் சந்தேகப்படுவாங்க. இது பெரிய இஷ்யூவா மாறும். இதை வச்சு அரசியல் பண்ணி எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கணக்கு பண்ணிருப்பாரு. ஆனா இதுக்கு நடுவுல முகி கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா தங்கச்சியோட பேக் இவரோட காருக்குள்ள இருக்கிறத பார்த்திருப்பாங்க. உன் லாயர் ஃப்ரெண்டோ நீயோ சேர்ந்து என்ன பண்ணீங்க, எப்படி என் தங்கச்சியோட பேக் இந்த இடத்துல வந்தது, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் எதுவுமே பேசாம இருக்காரு. நீ பேச மாட்டல்ல, சரி நான் போலீஸ் கிட்ட போறேன்ற மாதிரி இவங்க போக பாக்குறாங்க. அப்ப இவங்க பின்னந்தள்ளிலே ஒரு போடு போடுறாரு. இவங்க மயக்க கீழே விழுந்துடுறாங்க. இவங்க கதையை இவருமே இந்த இடத்துல முடிச்சிடுறாரு. முகிய வேணும்ட்டே கொலை பண்ணிருக்க மாட்டாரு, வேற வழி இல்லாம தான் கொலை பண்ணிருப்பாரு. அடுத்ததான் அந்த 2 பொண்ணுங்களை விட்டுலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. கதவை திறந்து நம்மளே ஒரு இடத்துல போய் விட்டுலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சிருப்பாங்க. அதுக்காக தான் ஒருத்தர் கதவை திறக்கிறதுக்காக வந்திருப்பாரு. அந்த சமயம் அதுல ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஒளிஞ்சிருந்து மண்டையிலேயே அடிச்சிருப்பா. இததான் எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப 2 பொண்ணுங்களும் தப்பிச்சு ஓடுறாங்க. 2 பொண்ணுங்க எங்க போறாங்க பாப்போன்ற மாதிரி இவங்க 2 பேர் ஃபாலோ பண்ணி போவாங்க. அந்த 2 பொண்ணுங்க நேரா அம்மா கிட்ட தான் போறாங்க. அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஃபீல் பண்றாங்க. அம்மா கிட்ட போன பொண்ணுங்க எப்படி குளத்துல மிதந்தாங்கன்றது எங்களுக்கு தெரியாது, நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால இன்ஸ்பெக்டரும் டீமும் இருக்காங்கல்ல, அம்மாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க.
மூகி இறந்து போன அந்த நாள் நைட்டே உங்க 2 பொண்ணுங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, என்ன பண்ணீங்க ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அம்மாவும் அழுதுகிட்டே பண்ண விஷயத்த பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த 2 பொண்ணுங்களுக்கு நடந்த விஷயத்த பத்திலாம் அந்த 2 பொண்ணுங்க சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வெளியே தெரிய வந்தா என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி அம்மாவுக்கு பயம் வந்திருக்கும். அந்த 2 பொண்ணுங்க போலீஸ் கிட்ட போலான்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அம்மாவும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அம்மா இருக்காங்கல்ல, திடீர்னு புடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விடுறாங்க. ஏமா இப்படி பண்றீங்கன்னு பொண்ணுங்க கேக்குறாங்க. ஆனா இவங்க சட்டுன்னு தள்ளி விடுறாங்க. இவங்க தள்ளி விட்டதுக்கு காரணம் என்னன்றதை இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா உண்மை இல்லாத போதே ஊர் மக்கள்லாம் ஒவ்வொன்னு பேசியிருப்பாங்க. இப்ப உண்மையிலேயே அந்த பொண்ணுங்க கிட்ட ஆளுங்க எல்லை மீறி நடந்திருக்காங்க. இத பத்திலாம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்ததுதான் இந்த குடும்பத்தை பத்தியும் அந்த பொண்ணுங்களை பத்தியும் எப்படிலாம் பேசுவாங்க. அந்த பொண்ணுங்களால அந்த கஷ்டத்தோட வாழ முடியாது, அதுக்காக தான் என் பொண்ணுங்கன்னு கூட பார்க்காம நான் தள்ளி விட்டு சாவடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ணது தப்புன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த எபிசோட் கதையை நமக்கு முடிக்கிறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.